அம்மா அவர்கள் மறைவு, முதலமைச்சராக இருந்து இறந்துட்டாங்க. நம்ம தலைவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த நினைவு மண்டலத்திலேயே நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே நல்லடக்கம் பண்ணோம். உடனே வழக்கு போட்டாங்க, போய் வழக்கு போட்டாங்க. அப்போ திரு ஸ்டாலின் என்னை சந்தித்து கேட்டார், ஏங்க ஏற்கனவே அம்மா அடக்கம் பண்ணும்போது அங்கே போய் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். உடனே வழக்கு போட்டீங்களா வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கு போட்டீங்களா அப்படின்னா யார் தூண்டுதல்? அதுதான தூண்டுதல். அப்போ நான் சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுக்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், முதலமைச்சராக இல்லை, முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ இருக்கார். அவர் இறந்த பிறகு எப்படி திரு கருணாநிதி அவர்கள் எங்களுடைய ஜானகி அம்மா அவர்களுக்கும் திரு நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் எப்படி செயல்படுத்தினாரோ அதே செயல்பாட்டை உங்கள் தலைவருக்கு செய்யுன்னு சொன்னேன். உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க, வாங்கினாங்க. இருந்தாலும் கிண்டியில் 2 ஏக்கர் நிலம், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தேன், 200 கோடி விற்கும். அந்த நிலத்தில் போய் அடக்கம் பண்ணோம். கேட்காத நீதிமன்றம் போனாங்க, நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கினாங்க. உண்மையிலேயே கொடுக்கக்கூடாது என்று எண்ணினா நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு தடுத்திருப்போம்.